பிரியமானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிற வார்த்தை உபாகமம் 3:22. அவர்களுக்கு பயப்படியர்களாக, உங்கள் தேவனாகிய கர்த்தர் தாமே உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? நான் வசிக்கிற பகுதியில, என் குடும்பத்துல, என் வேலை ஸ்தலத்துல எனக்கு விரோதமா இவங்க எழுந்திருக்கிறாங்களே, அவங்க ரொம்ப அதிகாரம் படைச்சவங்க, ரொம்ப செல்வாக்கு படைச்சவங்க, ரொம்ப பணபலம் உள்ளவங்க, அவங்களை எதிர்த்து என்னால ஜெயிக்க முடியாது, எனக்கு விரோதமா இப்படி பலம் படைச்சவங்க எழுந்திருக்கிறாங்களே என்று சொல்லி கலக்கத்தோடு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். கர்த்தர் உங்களுக்காக எழுந்தருளி உங்களுக்கு விரோதமாக எழுந்திருக்கிற சத்துருக்களை முறியடித்து உங்கள் காரியத்தில் ஜெயத்தை கட்டளையிடுவார். இந்த சந்தித்துக் கொண்டிருக்கிற போராட்டத்தை எளிதில் மேற்கொண்டு ஜெயிக்கும்படி ஆண்டவர் உங்கள் பக்கம் துணை நின்று உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரை மிஞ்சின அதிகாரம் ஒருவரிடத்துக்கு வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் அவர் கரத்தில் இருக்கிறது. உங்களுக்கு விரோதமாய் எவ்வளவு செல்வாக்கு படைச்சவங்க, அதிகாரம் படைச்சவங்க எழும்பியிருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்றால், கர்த்தர் யுத்தம் பண்ணும் பொழுது ஆண்டவரை ஜெயிக்க ஒருவரால் முடியாது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணும் பொழுது தூதர் சேனைகள் உங்களுக்காக இறங்கும். நீங்க எதை குறித்து பயப்படாதீங்க. ஒருவேளை விரைவான கன்னிகள் மூலமாய், ஏவுதலின் ஆவி, மந்திரம், தந்திர கிரியைகள் மூலமாய் உங்களை பயமுறுத்தி கொண்டிருக்கிறாங்களா? கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ண எழுந்தருள்வார். கர்த்தர் எழுந்தருளும் பொழுது எல்லா சத்துருக்களும் சித்தரட்டிக்கப்பட்டு ஓடி போவார்கள். ஒரு வழியாய் உங்களுக்கு விரோதமாக எழும்பி வரலாம், 7 வழியாய் சத்துருக்களை ஓடி போகும்படி ஆண்டவர் செய்வார். நீங்க பயப்படாதீங்க. ஆண்டவரை சார்ந்து கொடுத்த பிரசனத்தில் அமர்ந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருங்க. உங்கள் காரியத்தில் நிச்சயம் ஜெயத்தை கொடுப்பார். வெள்ளம் போல சத்துரு வரும் பொழுது ஆவியானவர் உங்களுக்காக குடியேற்றுவார். உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை பார்ப்பீங்க. எல்லா சத்துருவின் கிரியைகளும் முறிந்து விழும். சோர்ந்து போகாதீங்க, பயப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். சொல்றீங்களா? இசப்பா, நீர் எங்களுக்காக யுத்தம் பண்ண போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். எங்கள் வாழ்க்கையில் நீர் ஜெயத்தை கட்டளையிட போகிறதற்காக நன்றி. இன்றைக்கு யார் யாரெல்லாம் அதிகாரத்தின் நிமித்தம், பணபலத்தின் நிமித்தம் பயந்து இந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிவர போகிறேன் என்று கலங்கி கொண்டிருக்கிறார்களோ, ஒவ்வொருவருக்காக தேவன் யுத்தம் பண்ணுவீராக. ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் கர்த்தாவே நீர் எழுந்தருளும். எல்லா சத்துருவின் கிரியைகளும் முறிந்து விழும்படி செய்வீராக. எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஜெயத்தையும் ஆசீர்வாதத்தையும் அற்புத மாற்றத்தையும் கட்டளையிட்டு சந்தித்துக் கொண்டிருக்கிற பிரச்சனைகளை எளிதில் மேற்கொண்டு கடந்து போகும்படி கர்த்தர் கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.